அத்தியாயம் 78. சூரத்துன் நபா. பெரும் செய்தி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, எதைப் பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொள்கின்றனர்? மகத்தான அச்செய்தியைப் பற்றி. அம்மகத்தான செய்தியானது எத்தகையதென்றால் அவர்கள் அதில்தான் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். அவ்வாறல்ல. அல்லாஹ் காஃபிர்களை என்ன செய்வான் என்பதை அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள். பின்னர் அவ்வாறல்ல. விசுவாசிகள் அல்லாவை ஏற்றுக்கொண்டதன் பலனை அறிந்து கொள்வார்கள். பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா? மலைகளையும் முளைகளாக நாம் அமைக்கவில்லையா? இன்னும் உங்களை ஆண் பெண் கொண்ட ஜோடிகளாக நாம் படைத்தோம். நாம் உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறுதலாகவும் ஆக்கினோம். நாம் இரவை உங்களுக்கு ஆணையாகவும் ஆக்கினோம். நாம் பகலை வாழ்க்கைக்குரியவற்றைத் தேடிக் கொள்ளும் நேரமாக ஆக்கினோம். உங்களுக்கு மேல் உறுதியான வானங்கள் 7 நாமே உண்டாக்கினோம். வெப்பமும் ஒளியும் கலந்த பிரகாசிக்கும் ஒரு விளக்கையும் சூரியனை ஆக்கினோம். கார் மேகங்களிலிருந்து அதிகமாக பொழியும் மழை நீரையும் இறக்கி வைத்தோம். அதனைக் கொண்டு தானியத்தையும் தாவரத்தையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக, அடர்ந்த மரங்களுள்ள சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக. நிச்சயமாக தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. சூர் குழல் ஊதப்படும் நாளன்று நீங்கள் கூட்டம் கூட்டமாக கேள்வி கணக்கு நடக்கும் திறந்த வெளிக்கு வருவீர்கள். வானமும் திறக்கப்பட்டு பின்னர் பல வாசல்களாக அது ஆகிவிடும். மலைகளும் இடம்பெயர்க்கப்பட்டு கானல் நீராகிவிடும். நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடமாக உள்ளது, வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக ஆவதற்காக. அதில் அவர்கள் பல யுகங்கள் தங்குபவர்களாக இருக்கும் நிலையில் அதில் அவர்கள் குளிர்ச்சியோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள். முடிவுறக் காய்ச்சப்பட்ட கொதி நீரையும் நரகவாசிகளின் உடலிலிருந்து வடிந்து கொண்டிருக்கும் சீழையும் தவிர. இது அவர்கள் செயலுக்கு ஒத்த கூலியாக. நிச்சயமாக அவர்கள் மறுமையின் கேள்வி கணக்கை நம்பாதவர்களாக இருந்தனர். மேலும் நம்முடைய வசனங்களை மிக்க அதிகமாக முற்றாக பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு பொருளையும் அது பற்றி நன்கறிந்து அதை நாம் பதிவு புத்தகத்தில் கணக்கிட்டு எழுதி வைத்திருக்கிறோம். ஆகவே சுவையுங்கள், வேதனையைத் தவிர வேறெதனையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்தவே மாட்டோம் என்று கூறப்படும். நிச்சயமாக பயபக்தியுடையோருக்கு நரகிலிருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் வெற்றி உண்டு. தோட்டங்களும் திராட்சைகளும் உண்டு. மனைவிகளாக மார்பகங்கள் உயர்ந்த சமவயதுடைய கன்னிகைகளும் இருப்பர். மதுபானங்கள் நிறைந்த கிண்ணங்களும் உண்டு. அங்கு அவர்கள் யாதொரு வீண் வார்த்தையையும் ஒருவரை ஒருவர் பொய்யாக்குவதையும் செவியுறமாட்டார்கள். இவை உமது இரட்சகனிடமிருந்து நற்கூலியாக கணக்கான அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவனே வானங்கள் மற்றும் பூமி இன்னும் இவை இரண்டிற்கு மத்தியிலுள்ளவற்றிற்கும் இரட்சகன். அவனே அளவற்ற அருளாளன். அவன் முன் அவர்கள் பேச சக்தி பெறமாட்டார்கள். ஜிப்ரீலாகிய ரூஹும் மலக்குகளும் அணிவகுத்து நிற்கும் நாளில் மிகக் கிருபையுடையவனாகிய அரஹ்மான் எவருக்கு அனுமதியளித்து இன்னும் சரியானதைக் கூறியிருந்தாரோ அவரைத் தவிர மற்றவரும் அவன் முன் பேசமாட்டார்கள். அந்நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அது சத்தியமான நாளாகும். எனவே எவர் நாடுகிறாரோ அவர் தம் இரட்சகனிடம் மீளும் பாதையை எடுத்துக் கொள்வாராக. நிச்சயமாக சமீபித்து வரும் வேதனையைப் பற்றி நாம் உங்களுக்கு எச்சரிக்கிறோம். விசுவாசியான மனிதர் தன் இருகரங்கள் முற்படுத்தியதை கண்கூடாகக் காணும் நாள் இன்னும் நிராகரித்தவனோ அந்நாளில் நான் மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே என்று கூறுவான்.